ஹே கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ஜே தமிழ் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ். இந்த டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் யூஸ்வலாக நான் எப்படி அதை ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், டிப்ஸ்னே வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலில் ட்ரைவ் பண்ணுவாங்க. நான் என்ன மெத்தடில் இதை ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்றது உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் சிவிடி கியர் பாக்ஸை விட, நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண சிவிடி கியர் பாக்ஸை விட ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா கியர் ஷிஃப்ட் ஆற ஃபீலே இதில் சுத்தமாக தெரியாது. எப்போ கியர் ஷிஃப்ட் ஆகுதுன்றது நம்ம அந்த டிஜிட்டல் மீட்டரை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் கியர் ஷிஃப்ட் ஆகிறது. மிச்சபடிக்கு உங்களுக்கு அந்த ஃபீலே தெரியாது. பட் சிவிடியில் உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் ஆகிறது தெரியும். அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணோம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆக்சலரேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சிவிடியில் தெரியும். பட் டிஎஸ்டியில் உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான டெலிவரி இருக்கும் இல்லையா, உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் ஆகிறது சேஞ்ச் ஆகிற ஃபீலே தெரியாது. ஸோ உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸில் கூட சில டைம் ஃபீல் ஆகும், சின்ன ஜர்க் மாதிரி. ஆனால் டிஎஸ்டியில் உங்களுக்கு அந்த ஃபீலே தெரியாது மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎஸ்டி கியர் பாக்ஸில் டிஎஸ்டியாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும், நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இப்போ பார்க்கிங் மோடில் இருக்குது, அடுத்து ரிவர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் ட்ரைவ் மோட், அதுக்கப்புறம் எஸ் கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்க்காக உள்ள மோடு இது. நீங்கள் ரிவர்ஸ், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரிவர்ஸ்னால் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த சென்சார் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆனாலும் அந்த சவுண்ட் வருது. அதுக்கப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் ட்ரைவ் மோட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ் மோடில் தான் நான் மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே ஓட்டுறது. மோஸ்ட்லி சிட்டின்னு ஹைவேல கூட மோஸ்ட்லி ட்ரைவ் மோடில் தான் ஓட்டுவேன். ஸோ ரொம்ப நேரம் நம்ம ட்ரைவ் மோடில் வைக்க வேணாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. எஸ் மோட் ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் என்னோடய ஃபேவரட்டான மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற உங்களுக்கு மைலேஜ் எஃபிஷியண்ட்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் மோடில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது உங்களோட மேனுவல் கண்ட்ரோல் மாதிரி. மேனுவல் கண்ட்ரோல்னால் அப் சைடில் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ், கீழே மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ன்றது உங்களுக்கு கியர் இன்க்ரீஸ் பண்ணுறது, மைனஸ்ன்றது கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு ஒரு மேனுவல் காரோட ஃபீல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கணும்னா நீங்கள் அந்த டி மோடில் மேனுவல் கண்ட்ரோல் மோடுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அது மெயினான ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு தான். இதுதான் நான் யூஸ்வலாக என் ப்ரீவியஸ் சிவிடி கார்லேயே நான் இந்த மாதிரி தான் ஓட்டுவேன். ஸோ இந்த டிஎஸ்லேயும் நான் இதே மெத்தடில் தான் ஓட்டுறேன். என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் டி மோடில் வச்சுட்டு வண்டியை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டி மோடோ எஸ் மோடோ, டி மோட்னே வச்சுக்கோமே, டி மோடில் நீங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்கேஸ் நம்ம சிட்டி டிராஃபிக்கில் அப்படியே மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது சம்டைம்ஸ் கொஞ்சம் நேரம் ஹால்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் டி மோட்லேயே வச்சுட்டு நம்ம பிரேக்கை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் என்னோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே டி மோட்லேயே வச்சுட்டு இருக்க மாட்டேன். ஒரு 2-3 செகண்ட்ஸ் வண்டி ஹால்ட்டில் இருந்தாலே நான் டக்குன்னு நியூட்ரலில் ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். இது ஒரு சில ஃபாரமில் பார்த்துருக்கேன், இது பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்றது மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சிவிடி யூஸ் பண்ணதில் எப்போவுமே இதே மாதிரி தான் ஓட்டுவேன். என்னோடய சிவிடி கியர் பாக்ஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு 60,000 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் ஓட்டிட்டேன். என் கியர் பாக்ஸ் ஃபைனலாக நான் செக் பண்ணும்போது கூட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதே மெத்தடில் தான் நான் இந்த டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் காரையும் நான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 கிலோமீட்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது காட்டுற மாதிரி 4,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்னோடய ஒப்பீனியன் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்றது, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ஒரு மெயினான ஒரு கியர் பாக்ஸில் இருக்க ஒரு நிறைய பேர் செய்கிற தப்பு. சில பேர் நான் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம், அவங்கள பிரச்சனை இல்லை. பட் நான் இதை எதுக்கு ஷேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன்லேயே இருந்திருப்பாங்க, பண்ணலாமா வேணாமா, நம்ம ஆட்டோமேட்டிக் தானே, டி மோட்லேயே வச்சுட்டு நம்ம அப்படியே இருக்கலாம் அப்படின்னு கூட. ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎஸ்சியில் நீங்கள் டி மோடில் போட்டு எந்த த்ராட்டில் இன்புட் கொடுக்கலன்னா உங்களுக்கு மூமெண்ட் அந்த அளவுக்கு சிவிடியில் இருக்க அளவுக்கு உங்களுக்கு அந்த வண்டியோட மூமெண்ட் இல்லை, மீடியமாக தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது 2 கியர் பாக்ஸுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நான் என்னோட ஒரே ஒரு கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் நீங்கள் ஓட்டும்போது இந்த மாதிரி விஷயத்த பண்ணிங்கன்னா உங்கள் கியர் பாக்ஸ் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு தாட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கொஞ்ச நேரம் நின்ன உடனே நீங்கள் அதுக்கு மேலே மூவ்மெண்ட் இல்லைனா நியூட்ரல் மோட், டி மோடில் இருந்து நியூட்ரலுக்கு வண்டியை ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இதுதான் நான் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஓட்டுறவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு டிப். இதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பட் இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுற விஷயம். ஸோ எப்போவுமே வண்டி
நீங்கள் மூமெண்ட்டில் இருந்து ஹால்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 3 செகண்ட்ஸ் அதுக்கு மேலே நிற்கிற மாதிரி தெரிஞ்சாலே நீங்கள் நியூட்ரல் வண்டியை கொண்டு போயிடுங்க. இதுதான் வந்து உங்கள் கியர் பாக்ஸோட லைஃப் சேவ் பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோ, எனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை உங்களோட ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி வீடியோஸில் உங்களை மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் சத்யா சைனிங் ஆஃப் ஃபார் SSJ தமிழ் HD. பாய்.